முதல் வீடியோ, 2வது வீடியோ, 3வது இன்னொன்று இருக்கு. அத நான் சொல்லவா? எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளுக்கு எப்படி? எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளுக்கு விளம்பரம் செய்ய விரும்புபவர்கள் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம். சவுக்கு மீடியா. இப்படி ஒரு விளம்பரத்தை எந்த சேனலாவது கொடுத்து பார்த்துருக்கீங்களா? ஃபார் அட்வர்டைஸ்மென்ட் கான்டாக்ட்னு தான் கொடுப்பாங்க. பொதுவாக எல்லாத்துக்கும். எடப்பாடி பழனிசாமியோட பிறந்தநாளுக்கு விளம்பரத்திற்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸ்மென்ட் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு போடும்பொழுது, எந்த கண்டென்ட்டை மையப்படுத்தி அவர் பேச போறாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? யாருக்காக பேச போறாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஏடிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்து பேசிட்டா கூட சரிங்க. என்னமோ சவுக்கு சார் ஏதோ பாவம் பல இக்கட்டான சூழல்ல ஏடிஎம்கே துணையா நினைச்சு அவர் பேசிட்டாரு கூட நான் விட்டுட்டு போயிருவேன். ஆனால் பிஜேபிக்காக நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா? இதற்கு மேல் நம்ம எப்படி சும்மா இருக்கிறது? இன்னைக்கு காஷ்மீர் தாக்குதல் நடந்திருக்குதுங்க. காஷ்மீர் தாக்குதல் எவ்வளவு பெரிய மோசமான நிகழ்வு. உளவுத்துறை ஃபெயிலியர். கரெக்ட்டுங்களா? இங்க இருக்கக்கூடிய ராணுவத்தை வந்து நீங்கள் வந்து 4 வருஷம் ஆள் எடுக்காம வச்சிருந்தீங்க. அதை குறித்து நீங்கள் பேசியிருக்கணும். மோடி அவர்கள் வந்து அவசரகதியா வந்து காஷ்மீர் மக்களை சந்திக்க போட்டு பீகார்ல போய் குத்த வச்சு உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. இப்படியான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, 2வது அதை வைத்து பிஜேபிக்காரன் தமிழ்நாட்டில் என்ன போறான்னா, we are proud to be a ஹிந்துன்னு போடுறான். அவன் எப்படி சீர்குலைக்கிறான்னு புரிதல. இப்படி மதவாத கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கூட்டணிக்குள்ள விஜய் வரணும். வராட்டி ஆதவ் மாமனாரை தூக்கிடுவோம், மாமியாரை தூக்கிடுவோம்னு ஒரு உருட்டுனா இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஜான் சாரை பற்றி அவர் வந்து ரசிகர்னு சொல்லி இது பண்ணுறது இது அதுன்னு சரிப்பா. இந்த ஜான் சாரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய அங்கீகாரம் விஜய் கொடுத்து வச்சிருக்காருல்ல. உங்களை அதிமுக எந்த அங்கீகாரத்தில் வைத்திருக்கிறது?